இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மகன் திருமண வரவேற்பு விழா கோவை குடிசியா அரங்கில் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் குடிசியா நுழைவாயில் முதல் வளாகம் வரை அதிமுக கொடிகள், பேனர்கள் மற்றும் 70 அடி உயரத்தில் முன்னாள் முதலமைச்சர்களான அண்ணா, MGR, ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு கட் அவுட்டுகள் என விழாக்கோலம் பூண்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். இந்த வரவேற்பு விழாவில் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர், இதற்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரம்? வணக்கம். அதாவது முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய SP வேலுமணியினுடைய மகன் திருமண வரவேற்பு விழாவானது கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியானது துவங்க இருக்கக்கூடிய நிலையில மாலை 6 மணி அளவில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த விழாவில் பங்கேற்கிறார். அதே போன்று இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான், அதே போன்று நடிகர்கள் சிவகுமார், சத்யராஜ், ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு திரை நட்சத்திரங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில காலை முதல் இந்த ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நேரில் பார்வையிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வந்தனர். இதனையொட்டி கோவை அவினாசி சாலையிலிருந்து கொடிசியா செல்லக்கூடிய அந்த முகப்பில் அதிமுக மாநாட்டிற்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு முகப்பு வைக்கிறதோ அது போன்ற ஒரு முகப்பு ஆனது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த முகப்பில் இருந்து கொடிசியா வரை இருக்கக்கூடிய சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த தூரம் வரை முழுவதுமாக அதிமுக கொடிகள் நிறைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த கொடிசியா வளாகத்திற்கு முன்பாக மறைந்த முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா, MGR, ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவர்களது கட் அவுட்டுகள் சுமார் 70 அடி உயரத்திற்கு அந்த கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு உணவு அருந்தக்கூடிய இடம் மற்றும் 3 இடங்கள்ல உணவு அருந்தக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 1000 பேர் இதற்காக பணிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தனியார் பாதுகாவலர்கள் ஏராளமானோர் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமானோர் தற்போதே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் தற்போதைய MLAக்கள், முன்னாள் MLAக்கள் என பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். விழாவில் கிட்டத்தட்ட தற்போது 5 மணி முதல் ஏராளமானோர் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல அங்கு காவல்துறையினரும் லேசான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.